பொங்கல் பண்டிகையின் முக்கிய நிகழ்வான காணும் பொங்கலை கொண்டாட மெரினா கடற்கரைக்கு வரும் மக்கள் கூட்டத்தை சமாளிக்க காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக எமது செய்தியாளர் பிரசன்னா தரும் கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை நிறைவடைந்து வரும் 17ஆம் தேதி காணும் பொங்கலை கொண்டாட அதிக அளவில் வரும் மக்கள் கூட்டத்தை சமாளிக்க காவல்துறை தரப்பிலே பல சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையில் அதிக அளவில் மக்கள் கூடும் இடங்களிலே இந்த பாதுகாப்பு பணியை சிறப்பாக காவல்துறையினர் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக 5000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பொதுமக்கள் கடற்கரையிலே குளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே கடற்கரைக்கும் கரைக்கும் இடையிலே தட்டிகள் அமைக்கும் பணியானது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே இந்த தட்டிகளை தாண்டி பொதுமக்கள் செல்லா வண்ணம் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபடுவர். ஒருவேளை இந்த தட்டிகளை தாண்டி பொதுமக்களில் ஏறேனும் ஒருவர் கடலில் விபத்தில் மாட்டிக்கொண்டால் அவர்களை மீட்டெடுக்கவும் மீனவ நண்பர்கள் ஆங்காங்கே படகுகளுடன் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் செயின் பறிப்பு மற்றும் பிட் பாக்கெட்டு, அதே போல குழந்தைகள் கடத்தல், பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமை உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களையும் கண்காணிக்க மாற்று உடையிலே காவல்துறையினர் பொதுமக்களுடன் நடமாடி தீவிர கண்காணிப்பிலும் ஈடுபட உள்ளனர். மேலும் ஆங்காங்கே உயரமான கோபுரங்கள் அமைத்து அங்கிருந்தும் காவல்துறையினர் இந்த அனைத்து செயல்களையும் தீவிரமாக கண்காணிக்க உள்ளனர். மேலும் பொதுமக்களுக்கு அதிக அளவில் காவல்துறை உதவி தேவைப்படும் என்ற காரணத்தினால் ஆங்காங்கே காவல்துறை நண்பர்கள் ஆங்காங்கே காவல்துறை உதவி மையங்களையும் அமைக்க உள்ளனர். இவ்வாறு இந்த காணும் பொங்கல் பண்டிகையில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாமல் ஒரு சிறப்பான காணும் பொங்கலாக பொதுமக்கள் கொண்டாடும் வகையிலே பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை காவல்துறையினர் தற்பொழுது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் பிரசன்னா.